எனக்கு ரொம்ப நாளாக ஜாயிண்ட் பெயினாக இருந்தது. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். 10 வருஷத்துக்கு முன்னே போனேன். நான் போனதுக்கு ஜாயிண்ட்டு ஜவ்வுக்கு இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு டேப்லெட் சாப்பிட்னு ஜவ்வுக்கு ஊசி போட்டு 3 ஊசி போட்டேன். 3 மூட்டுக்கு சரியாகலைங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணால் வாதம்னு சொல்லிட்டாங்க. வாதம் டெஸ்ட் பண்ணி நிறைய ஹாஸ்பிட்டலில் நிறைய டேப்லெட் போட்டு அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. திருப்பி ஹார்ட் அட்டாக் வேறு வந்துடுச்சுங்க. எனக்கு சென்னைக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்களே பயந்து சென்னைக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. சென்னைக்கும் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மருந்து சாப்பிட்டு ஒரே மாதத்தில் எனக்கு கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடுச்சு. உக்காந்தா எழுந்துக்க முடியாது, டாய்லெட் போக முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ சப்பாங்கால் போட்டு கீழே உக்காரேன். நான் ரொம்ப நன்றிங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு முன்னே பிபி எல்லாம் இருந்தது. பிபிக்கு டேப்லெட் சாப்பிட்டுருந்தேன். இப்போ எந்த டேப்லெட்டுமே எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். ஒரு தலைவலி கூட நான் மாத்திரை போடுறது கிடையாது. இந்த மருந்து மட்டும்தான் சாப்பிட்றது. நான் ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு நல்லா இப்படி உட்காரவே முடியாதுங்க. முட்டி போட்டு உட்கார முடியாது, கீழே நடக்க முடியாது, நிற்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்போ தாராளமாக கீழே நல்லா முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்க. இது காரணமே ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் தான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க. நாங்கள் RJR Hospitals. Build the healthy society.